சிஎம் சார் பார்த்துருவோன்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணுறாருல தாவாக்கா, அதாவது டிஎம்கேவுக்கும் டிவிகேவுக்கும் தான் போட்டியெல்லாம் சொல்கிறாருல, அதை விஷுவலாக ப்ரூவ் பண்ணுறதுக்காக அவர் என்ன செய்கிறாருன்னா, கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்பது அவருடைய கூட்டு திட்டமாக இருக்குது. அந்த பொதுக்கூட்டம் முடிந்து அங்கேருந்து பயணப்பட்டு உடனடியாக கரூருக்கு நாங்கள் சென்றோம். அவங்கள்ட்ட விசாரித்த போது அவங்க யாருமே தாவேக்காவோடைய உறுப்பினர்களோ அல்லது ரசிகர்களோட சொல்லல. காக்க வைத்தது தான் முக்கியமான ட்ராஜடிக்கு முக்கியமான காரணம். அதுக்கு பிறகுதான் அந்த அசைவு ஏற்பட்டு அதிலிருந்து ஒருத்தவங்க கீழே விழுந்து அதன் மேலே மிதிச்சு என்பது ரெண்டாவது. அப்படி கேரியர் மேலே நின்றுக்கிட்டு கையாட்டிருந்தால் போதும், பல பேரும் சரி பார்த்தாச்சுன்னு சொல்லி அவங்க அங்கங்கே கிட்டத்தட்ட அவங்க போயிருப்பாங்க. அதற்கு பதிலாக அவங்க எல்லாம் கரூருக்கு வரவழைக்கணும், அது ஒரு இன்னும் மாசை எஸ்கலேட் பண்ணணும். நாமக்கல்ல காலை 8:45 மணிக்கு உரையாற்றுகிறார் அப்படின்னு தாவேகாவினுடைய அதிகாரப்பூர்வமாக செய்தி ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு, நாளிதழ்கள் எல்லாம் செய்தி தெரிவிக்கப்படுது. ஆனால் அவங்களோட திட்டம் அரசியல் கலாச்சாரத்தில் இது மிக சீரழிந்த ஒரு கலாச்சாரத்தை இவர் தொடங்கி வைக்கிறார். இது ரொம்ப ஆபத்தானது. ஆக்சுவலாக தமிழகத்தில் காலூன்றுவதற்கு அவங்க பல அணிகளை உருவாக்குறாங்க. அப்படி சீமான்லாம் அவங்களால உருவாக்கப்பட்டவர் தான். கட்டுப்பாடுகள் வேணால் கொடுங்க, நாங்கள் அதெல்லாம் கட்டுப்பட மாட்டோம், நீதிமன்றத்துக்கும் கட்டுப்பட மாட்டோம், எதுக்கும் காவல்துறையும் கட்டுப்பட மாட்டோம், மக்கள் தான் அப்படின்னு சொல்லி இந்த ரசிகர்களை உசுப்பேற்றி விடுறதுக்குல்ல, அதுக்காக பேசக்கூடிய வார்த்தை அது. இந்த கட்சியோட பதிவு ரத்து செய்யப்படணும், இந்த கட்சி தடை செய்யப்படணும் என்பது மூன்றாவது கோரிக்கையாக. இந்த அவர் சொன்னார்ல, எந்த கட்சி தலைவனும் தனது தொண்டர்களை சாக விட மாட்டான் என்பது இந்த கட்சிக்கு பொருந்தாது. அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம். கடந்த 27ஆம் தேதி சனிக்கிழமை இரவு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய் மக்களை சந்திப்பதற்காக கரூருக்கு இரவு வருகிறார். அந்த பிரச்சார கூட்டத்திலே அவர் உரையாற்றுகிறார். அவரை பார்க்க வேண்டும் என்ற ஆவலில் பொதுமக்கள் பலரும் முண்டியடித்து கொண்டு பார்க்க முற்படுகிற வேளையிலே அங்கு நெரிசல் ஏற்பட்டு அந்த நெரிசலிலே 41 பேர் இதுவரை இறந்திருப்பதாக நமக்கு தகவல் வருகிறது. இந்த பெரும் துயரம் கரூரில் நடந்து முடிந்திருக்கிறது. இந்த பெரும் துயரம் நடந்து முடிந்த அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மக்கள் கலை இலக்கியத்தினுடைய தமிழ் மாநில செயலாளர் தோழர் கோவன் அவர்கள் அந்த பகுதிகளுக்கு சென்று பார்வையிட்டு கள நிலவரங்களை ஆய்வு செய்திருக்கிறார். அவர் நம்முடைய அரங்கத்திற்கு வருகின்றிருக்கிறார்கள். அவரை அன்புடன் வரவேற்கின்றோம். இந்த கரூரில் ஏற்பட்ட அந்த பெரும் துயரம், அது தொடர்பாக தாங்கள் கள ஆய்வு செய்திருக்கிறீர்கள். அந்த கள ஆய்வின் மூலமாக என்ன உண்மைகள் தெரிய வந்தது என்பதை எங்கள் அங்குசம் வாசகர்களுக்காக நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அங்குசம் வாசகர்களுக்கு நான் சார்ந்திருக்கின்ற மக்கள் கலை இலக்கிய கழகத்தின் சார்பாக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கரூரில் இப்படி ஒரு சோகம் நிகழ்ந்தது குறித்த செய்தி நாங்கள் புதுச்சேரியில் ஒரு பொதுக்கூட்டத்தில் இருந்த பொழுது கிடைத்தது. பொதுக்கூட்ட மேடையில் நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது தோழர்கள் கீழே இருந்து இப்படி கரூரில் இப்படி ஒரு சோகம் ஏற்பட்டிருக்கு, கிட்டத்தட்ட 10 என்பதாக தொடங்கி 39 பேர் இது வரைக்கும் இறந்திருக்காங்க என்கிற செய்தி வந்தது. உடனே பொதுக்கூட்டத்தை நிறுத்திட்டு இந்த துயர செய்தி மக்களுக்கு அறிவிக்கப்பட்டது. அந்த மக்களுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. அந்த பொதுக்கூட்டம் முடிந்து அங்கேருந்து பயணப்பட்டு உடனடியாக கரூருக்கு நாங்கள் சென்றோம். நான் மட்டுமல்ல, இங்கே திருச்சி மாவட்ட செயலாளர் மற்றும் எங்களுடைய தோழமை அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகள், தோழர்கள் என்கிற ஒரு குழு நாங்கள் கரூருக்கு போனோம். முதல்ல நாங்கள் சந்தித்தது கரூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக இருக்கக்கூடிய மக்களை தான். ஏனென்றால் ஆற்றுப்படுத்த வேண்டியது முதல்ல அவர்களை. இறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் இரவே கூராய்வு செய்து அவங்க அடக்கத்திற்காக கொண்டு சென்றாங்க. அதனால் நாங்கள் சிகிச்சைக்காக இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து ஆற்றுப்படுத்துவது, ஆறுதல் தெரிவிப்பது என்கிற வகையில் முதல்ல அவங்கள சந்தித்தோம். அப்படி சந்திக்கும் பொழுதே நாங்கள் அந்த மருத்துவமனைக்குள் நுழைவதற்கான வழி பின்புற வழியாக வந்ததால் அங்கே மார்ச்சுவரி இருக்குது. உள்ளே நுழைவதற்கு முன்னதாகவே அங்கே அடுத்தடுத்து உயிரிழப்பு, மக்கள் கதறல், அதுதான் இருந்தது கதறல். அவங்களுடைய இந்த அழுகை, அதை கடந்து தான் நாங்கள் மருத்துவமனைகள் நுழைந்தோம். அதுவே எங்களுக்கு உண்மையிலேயே அந்த சூழலே யாரையும் வேதனைப்படுத்த வச்சிரும். அப்படி தான் உள்ளே நுழைஞ்சோம். உள்ளே நுழைஞ்சத்தில் பலரும் மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் சின்ன பெண்கள், 10 வயது பெண்கள், படிக்கக்கூடிய பசங்க,
அப்புறம் முதியவர்கள் கொஞ்சம் பேர். அவங்கள்ட்ட விசாரித்த போது அவங்க யாருமே தாவேகாவோடைய உறுப்பினர்களோ அல்லது ரசிகர்களோட சொல்லல. பெரும்பகுதி கொஞ்சம் பேர் தான் சொன்னாங்க, ஆமாம் நாங்கள் அதில் உறுப்பினராக இருக்கிறோம், நாங்கள் விஜயோட ரசிகர்கள் தான் என்று சொன்னார்கள். மற்ற எல்லோருமே வேடிக்கை பார்க்க போனவங்க. ஒரு நடிகனை, நம்ம ஊருக்கு வரக்கூடிய ஒரு நடிகரை நம்ம பார்க்கணும் என்கிற ஆர்வத்தின் மிகுதியால் தான் அங்கே போய் பார்த்துருக்காங்க. அப்படித்தான் இந்த ட்ராஜடி நடந்தது. அதில் பெரும்பகுதி சொன்னது என்னன்னு சொன்னாக்கா, நாங்கள் ரொம்ப களைப்புட்டுட்டோம், காலையில் 10 மணிக்கு நாங்கள் விஜயை சந்திப்பதற்காக அந்த இடத்துக்கு நாங்கள் போனோம், ஏன்னா 12 மணிக்கு வந்துடுவாருன்னு சொன்னாங்க. அப்படி தான் எழுதி தரப்பட்டிருக்குது. 12 மணிக்கு வருவாருன்னு சொல்லி தான் அனுமதி பெற்ற நிர்வாகிகள் எழுதி தந்திருக்காங்க. எனவே 12 மணிக்கு வருவார் என்கிற அடிப்படையில் சரி ரொம்ப நெருக்கமாக தலைவரை பார்க்கணும் என்பதற்காக 10 மணிக்கு அவங்க போயிருக்காங்க. 10 மணிக்கு போனவங்க 12 மணிக்கு வரல. அதற்கு பிறகு ஒரு 7 மணிக்கு தான் வர்றாரு. 10லிருந்து 7 கிட்டத்தட்ட ஒரு 9 மணி நேரங்கள் அங்கே காத்திருக்காங்க. காத்துக்கூடிய மக்களுக்கு முதல்ல என்ன தேவைன்னாக்கா, குடிக்க தண்ணி தேவை. தண்ணியை அவங்க கொண்டு வந்த தண்ணி தீர்ந்துருச்சு. ஒரு பாட்டில் தண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு மேலே தண்ணியை பெறுவதற்கு வழி இல்லை. கூட்டம் பெருகி ரொம்ப அது ஜாம் ஆயிடுச்சு. அது அவங்க வெளியில் போக முடியல. தண்ணீர் கொடுப்பதற்கான ஏற்பாடு இல்லை. எந்த வாலண்டியர்ஸோ அதன் வழியாக தண்ணி சப்ளை பண்ணுறது எதுவும் இல்லை. எனவே தண்ணி இல்லாமல் அதான் அவங்க சொல்கிறாங்க, காஸ் ஆஃப் டெத் என்கிற வகையில் டீஹைட்ரேஷன் சொல்கிறாங்க. அவங்க டீஹைட்ரேஷனும் அதே போல் இன்னொன்று என்னன்னாக்கா ரொம்ப இதாகிட்டாங்க, அதாவது ஃபேட்டிக்னு சொல்கிறாங்க, களைப்புட்ருக்காங்க. கிட்டத்தட்ட 9 மணி நேரம் 9 மணி நேரம் நின்றுக்கிட்டே இருந்திருக்காங்க. உணவு இல்லை, குடிக்க தண்ணி இல்லை, கடும் வெயில், நின்று கொண்டே இருப்பது இருக்குல்ல. சரி, உடல் ரீதியாக முழுமுற்ற அவங்க எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. அதுக்கு மேலே சொல்ல போனாக்கா, அதுக்கு மேலே எந்த இது போல் கொஞ்சம் ஏதோ ஒரு அந்த இன்சிடெண்ட் நடந்திருக்குது. அவங்க நாங்கள் கேட்ட வரைக்கும் அங்கே போய் அந்த இன்சிடெண்ட் நடந்த இடத்துக்கு நாங்கள் போனோம். அதே போல் ஹாஸ்பிட்டல்லையும் கேட்டோம் அவங்கள்ட்ட. அந்த இன்சிடெண்ட்டு அதான் ஒன்று மர கிளை முறிஞ்சு விழுந்துருக்குது. அதுக்கப்புறம் பசங்க இந்த நெருக்குதலிருந்து வெளியேறுவதற்காக எடுத்துக்கொண்ட முயற்சி, அதில் இந்த கொட்டகை சரிஞ்சு விழுந்தது. இது ஏற்படுத்திய ஒரு ஒரு பரபரப்பு. எல்லோரும் தன்னை காத்துக்கொள்வதற்காக அங்கங்கே ஓடுறாங்க. அப்படி ஓடும்பொழுது தான் இந்த மாதிரி இந்த ஸ்டாம்பேடுன்னு சொல்லக்கூடிய இந்த நெருக்குதல், அதிலிருந்து மிதிப்பட்டு இறந்தது கொஞ்சம் பேர். அவங்க பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, மிதிப்படாமல் நான் மயக்கமாயிட்டேன், நிற்க முடியல, 9 மணி நேரம் நிற்க முடியல. காக்க வைத்தது தான் முக்கியமான இந்த ட்ராஜடிக்கு முக்கியமான காரணம். அதுக்கு பிறகுதான் அந்த அசைவு ஏற்பட்டு அதிலிருந்து ஒருத்தவங்க கீழே விழுந்து அதன் மேலே மிதிச்சு என்பது ரெண்டாவது காரணம். இது காக்க வச்சது தான் பல பேரும் சொல்கிறாங்க. அதை நாங்கள் மயக்கமாகி விழுந்துட்டோம் அப்படிங்கிறதான் பல பேர் சொன்னாங்க. அதில் விஜயோடைய ரசிகர்கள் என்பவர்கள் நாங்கள் பார்த்தது 20 பேர். பல பேர் என்ன செஞ்சுருக்காங்கன்னாக்கா, தனியார் மருத்துவமனைக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க அங்கேருந்து. மிச்சம் பேர் அங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டவங்கள தான் நாங்கள் செஞ்சுருக்கோம். அந்த 20 பேரில் கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் அந்த வீதியிலேயே குடியிருக்கக்கூடியவங்க அங்கேருந்து வேடிக்கை பார்த்துருக்காங்க. சில இஸ்லாமிய பெண்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க ஒரு இஸ்லாமிய பாப்பா படுத்து இருந்துச்சு. அந்த பாப்பாலாம் சரி வீட்டு வாசலில் நின்று பார்த்துருக்காங்க. வாசலில் நின்று வேடிக்கை பார்த்துருக்காங்க. ஏன்னா அவங்க வீடு அங்கே இருக்குது. அது அந்த மொத்த கூட்டமும் தள்ளிட்டு வந்ததில் அவர்களும் இழுக்கப்பட்டு அதில் நர்சிங்க அப்படி ஆயிருக்காங்க. அது சொல்லப்போனாக்கா பார்க்க சென்றவர்கள் கிடையாது, எங்கேருந்து இடம்பெயர்ந்து பார்க்க வந்தவங்க கிடையாது, அல்லது தாவேகாவுடைய உறுப்பினர்களும் கிடையாது. அப்படி உள்ளவங்களும் இந்த பாதிப்புக்கு ஆளாயிருக்காங்க. அப்படி உள்ளவங்களாம் நான் பார்த்தோம், ஆற்றுப்படுத்துகிறோம், அவங்கள்ட்ட சொன்னோம், நீங்கள் தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் தான் ஸ்பாட்டுக்கு வந்தோம். ஸ்பாட்டுக்கு வந்து அங்கே உள்ளவங்க எல்லாத்தையும் நான் கேட்டோம். கேட்ட வகையில் அவங்க சொன்னது எல்லாமே பெரும்பாலும் என்ன சொல்கிறாங்கன்னா, நீண்ட நேரம் இந்த மாதிரி காக்க வச்சது கிடையாது. எடப்பாடி கூட அதுக்கு முன்னாடி ஒரு 2 நாளுக்கு முன்னாடி ஒரு 25ஆம் தேதி வந்து போனாருங்க. இவ்வளோ க்ரௌடும் இல்லை, இந்த அளவுக்கு காத்திருக்க வச்சதும் கிடையாதுங்க. இந்த இடத்துல இவ்வளோ க்ரௌடு வந்ததும் தப்பு முதல்ல. அடுத்தது காக்க வச்சதும் தப்பு. இவ்வளோ நேரமெல்லாம் காக்க வைக்கக்கூடாதுங்க, அது கடுமையான வெயிலுங்க அப்படிங்கிறதா கிட்டத்தட்ட பெரும்பாலும் எல்லாருமே சொன்னாங்க. நாங்கள் கேட்ட விவரத்துலேருந்து எங்களுக்கு என்ன, எங்களுடைய இது கான்ஸ்பிரசி தியரி கிடையாது. எங்களோட மதிப்பீடு ஃப்ரம் தி டேட்டா. எங்களோட மதிப்பீடு என்னன்னு சொன்னாக்கா, பொதுவாகவே விஜய்க்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் என்னன்னாக்கா, அவர் தான் சொல்கிறாருல, சிஎம் சார் பார்த்துருவோன்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணுறாருல, தாவாக்கா அதாவது டிஎம்கேவுக்கும் டிவிகேவுக்கும் தான் போட்டியெல்லாம் சொல்கிறாருல, அதை விஷுவலாக ப்ரூவ் பண்ணுறதுக்காக அவர் என்ன செய்கிறாருன்னா, கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்பது அவருடைய கட்சியுடைய அல்லது அவருக்கு வழிகாட்டுதல் தரக்கூடிய, ஐடியா தரக்கூடிய எல்லாருடைய கூட்டு திட்டமாக இருக்குது. அந்த அடிப்படையில் தான் மக்களை காக்க வைக்கிறது மூலமாக இன்னொரு விஷயம்,
ரசிகர்களுக்கான இந்த மனநிலை இருக்குல்ல, ஒரு தலைவனுக்காக பல மணி நேரம் காக்க வைக்கின்ற ஒரு மோசமான பொலிட்டிக்கல் கல்ச்சரை இவர் தொடங்கி விடுறாரு என்பது முக்கியமானது. இது ரசிகர்கள் தனக்காக காத்திருக்காங்க என்கிற வகையில ஒரு தனிநபர் வழிபாடுன்னு சொல்றோம் இல்லையா, அப்படி தனிநபர் வழிபாட்டை இவர் இவர் கடைபிடிச்சிருக்காரு. அந்த தாட்ல இருந்தும் அடுத்தது பெருங்கூட்டத்தை நாம காட்ட வேண்டியிருக்கு என்பதால இவர் காக்க வச்சிருக்கிறாரு. பல இடங்கள்ல இருந்து வரவழைச்சிருக்காரு. முக்கியமா வந்தவர்கள் இப்ப நமக்கு தெரிஞ்ச பல விவரங்கள் என்னன்னா, இப்போ நாமக்கல்ல பேசினாரு. ஓகே, அதற்கு பிறகு இங்க கரூருக்கு வர்றாரு. வழிநெடுக மக்கள்லாம் பார்க்க காத்திருக்காங்க. ரசிகர்களோ மக்களை காத்திருக்காங்க. பொதுவாக பார்க்கணுங்கிற தாண்டி வேற எந்த இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இவர் அந்த கேரவன்ல இருந்து வெளியில நின்றுக்கிட்டு இங்க உரையாற்றுறாருல, அப்படி கேரியர் மேல நின்றுக்கிட்டு கையாட்டிருந்தா போதும். பல பேரும் சரி பார்த்தாச்சுன்னு சொல்லி அவங்க அங்கங்கே கிட்டத்தட்ட அவங்க போயிருப்பாங்க. அதற்கு பதிலாக அவங்க எல்லாம் கரூருக்கு வரவழைக்கணும், அது ஒரு இன்னும் மாசை எஸ்கலேட் பண்ணணும், இந்த கூட்டத்தை கூட்டி காட்டணும் என்பதற்காகத்தான் அவர் திட்டமிட்டு இந்த இந்த மாதிரி நடவடிக்கையை மேற்கொண்டார் என்பதை பல பேரும் சொல்றாங்க. பல பேர் அது சொல்றாங்க. அதை அதனால கொண்டு வந்து கூச்சிருக்காங்க. எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் பின்னாடியே வந்திருக்காங்க. 7,000 பேர் சொல்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்பொழுது என்ன தெரியுதுன்னு சொன்னாக்கா, இவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இவருக்கு ஒரு திட்டம் இருக்குது, இவர் வழிகாட்டக்கூடியவங்களுக்கு ஒரு திட்டம் இருக்குது. அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக செய்யப்பட்ட இந்த நடவடிக்கை என்பது அதன் விளைவை பற்றி சற்றும் யோசிக்காம ஒரே விளைவு. அது என்னன்னாக்கா, எனக்கு வந்து காம்படிட்டர் வந்து டிஎம்கே தான், உங்களோட நாங்கள் செந்தில் பாலாஜியோடவோ அல்லது மற்ற கட்சிகளோடவோ என்னால் கூட்டத்தை கூட்ட முடியும் என்பதை காட்டுவதற்காக செய்யப்பட்ட மிக மோசமான முட்டாள்தனமான ஒரு புரோட்டோகால், ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு சொல்கிறேன் நான். அந்த அடிப்படையில் தான் இது குவிந்ததும். மக்கள் வேற யாரும் தள்ளியிருக்க கூட தேவையில்லை. அங்கெல்லாம் வேற மாதிரிலாம் சொல்கிறாங்க. செருப்பு வீசினதெல்லாம் ஆக்சுவலாக அது அட்டென்ஷன் சீக்கிங் சொல்கிறாங்க. அங்கே ஒருத்தவங்க வந்து மயக்கமிட்டு விழுவுறாங்க, அவர் பேசிக்கிட்டு இருக்காரு, இங்கே ஒன்று நடந்துக்கிட்டு பேசிகிட்டு இருக்கேன் என்பதை கவனத்தை ஈர்ப்பதற்காக அந்த மக்கள் தான் விக்டிமைஸ்டு, பாதிக்கப்பட்ட மக்கள் இருந்து தான் செருப்படுத்தி தூக்கி போட்டுருக்காங்க. அட்டென்ஷன் சீக்கிங்காக தான் நடந்திருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இப்போ விவரங்கள் தெரிய வருது. இந்த விவரத்தை அங்கே உள்ளவங்களும் சொன்னாங்க. அப்படிலாம் யாரெல்லாம் நுழைய முடியாதுங்க, அப்படிலாம் வெளியிலேருந்து ஒரு ஆள் வந்து இப்படி வந்து கான்ஸ்பிரசியை நுழைக்க முடியும் என்றெல்லாம் அப்படிலாம் கிடையாதுங்க. கட்டுக்கிடக்காத கூட்டங்க, அவர் பேசிக்கிட்டு இருக்காருங்க. எனவே வந்து அவருடைய கவனத்தை சொல்லப்போனாக்கா அவர் பேச்சை நிறுத்த வேணும். பாதிக்கப்பட்டவங்கள ரெஸ்கியூக்காக கொண்டு போகணும், ரெஸ்கியூ பண்ணி ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும், இந்த நோக்கத்துக்காக நடந்தது. அதை தாண்டி வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. முக்கியமான காரணமாக நாங்கள் மக்களிடம் கேட்டது 9 மணி நேரம் காக்க வைத்ததும், தண்ணீர் இல்லாததும், களைப்புற்றதும். நீங்கள் இந்த கூட்டமே நெருக்க வேண்டியல, இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துச்சுனாக்கா அவங்களே மயங்கி விழுந்திருப்பாங்க. அதில் பல பேரோட உயிர் போயிருக்கும். டீஹைட்ரேஷன் சொல்லி மெடிக்கலாக சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் முக்கியமான காரணம். நீர்ச்சத்து குறைபாடு, பலகீனமானவர்கள்லாம் பல பேர் வந்து என்ன நடக்குதுன்னு தெரியாமலேயே தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக எடுத்துக்கொண்ட முயற்சியில கீழே விழுந்தவன் யாரு என்னங்கிறதெல்லாம் பார்க்கல. ஆட்டோக்காரர் ஒருத்தர் சொன்னாரு, நம்ம வேல்முருகன் நினைக்கிறேன், அவரை சந்திச்சு அவர் சொன்னாரு, அந்த குழந்தை ஒரு 1.5 வயசு குழந்தை, அந்த குழந்தைய தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தவங்க இந்த நெருக்கல்ல குழந்தை கீழே விழுந்துருச்சு. இவரு ஆக்சுவலா ஆட்டோ அந்த பக்கம் போனவர், அதுக்கு மேலே ஆட்டோ போக முடியாது என்பதால ஆட்டோவை நிறுத்தி விட்டு அங்கிருந்து அவர் நிற்கிறாரு. சொல்ல போனா நின்ன இடத்துல நிற்கிறாரு. அந்த குழந்தையை காப்பாற்றுறதுக்கு அவர் முயற்சி செய்கிறாரு. அந்த குழந்தை செத்துருது. அவர் என்ன ஆச்சுன்னு தெரியல. பிறகுதான் இறந்து விட்டதாக செய்தி அவருக்கு தெரியுது. அவர் பெட்ல படுத்து கிடக்கிறாரு, அவர் கீழே விழுந்துட்டார். அவரும் மிதிக்கப்பட்டு அதுக்கப்புறம் ரெஸ்கியூ பண்ணி கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அவர் இந்த தகவல் சொல்றாரு, அந்த குழந்தையை காப்பாற்றுவதற்காக நான் முயற்சி எடுத்தேங்க, நான் மிதிப்பட்டேன், நான் கீழே விழுந்தேன், அந்த குழந்தை அதுக்கப்புறம் இறந்து விட்டது என்பது பிறகு எனக்கு தெரிய வருது, நான் மருத்துவமனையில் அட்மிட் ஆன பிறகுன்னு சொல்றாரு அவர். அப்படி பலவும். இதில் இன்னொரு முக்கியமானது என்னன்னு சொன்னாக்கா, அதாவது பல கட்சிகளும் கூட்டம் நடத்துறாங்க, அவங்களுக்கு இருக்கைகள் போடுறாங்க, அவங்கள கூட்டு வராங்க, தண்ணி கொடுக்குறாங்க. இப்போ கடைசியாக நடந்த அதை கூட விமர்சனம் பண்ணாங்க, செந்தில் பாலாஜி நடத்தின அந்த கூட்டம், திமுக 30 விழா. ஆமாம், அந்த விழாவில் ஒவ்வொரு இருக்கையிலையும் அவங்க தேவையான வாட்டர் பாட்டில் வைக்கிறாங்க, அப்புறம் ஏதோ உணவு பொட்டலாம் ஏதோ வச்சிருக்காங்க, அப்புறம் ஸ்வீட்டு பாக்கெட்ஸ் வைக்கிறாங்க. இதை கூட வந்து கேலியாக அவங்க சொல்றாங்க. ஆக்சுவலாக வரக்கூடியவன் எத்தனை மணி நேரம் காத்திருக்கணும், ஒரு குறைந்தபட்சம் அவங்களுக்கு சப்போர்ட், அது அவங்களுக்கு ஒரு உடம்புக்கு ஒரு எனர்ஜிக்காக அதை செய்கிறாங்க. அதையே கேலி பண்ணிட்டு எதையும் எந்த ஏற்பாடும் செய்யாம அப்படி பண்ணதற்கு பாருங்க, அதுல தான் அவங்களுக்கு இப்படி களைப்புற்று அப்படி ஆயிருக்குது. ஒரு கால் அந்த மாதிரி கிடைச்சிருந்தா கூட அவங்க இந்த மாதிரி உயிரிழப்பு ஏற்பட்டிருக்காது அப்படிங்கிறதான் பலரும் சொன்னாங்க. அதை அங்கே உள்ள மக்கள் சொன்னது என்னன்னு சொன்னாக்கா, மற்ற கட்சிக்கான அப்படி பண்ணுவாங்க, அப்படி ஏற்பட பண்ணுவாங்க, ஆனால் இவங்க காக்க வச்சாங்களே ஒழிய காத்திருக்கூடிய மக்களுக்கு இப்படி ஒரு தேவை இருக்குங்கிறது அடிப்படை அந்த மாதிரி யோசிக்கல
ஒரு புதுசாக ரிலீஸ் ஆன ஒருத்தர் சொன்னார், புதுசாக ரிலீஸ் ஆன ஒரு தேட்டரில் வர்றவங்களுக்கு அந்த தேட்டர் ஓனரோ என்ன மாதிரி வந்து அவரோட பார்வை என்னவா இருக்கும், வரவங்களுக்கெல்லாம் வாட்டரா கொடுத்துக்கிட்டு பாரு. அது சரி. அதுதான் ஒரு தேட்டருடைய ஓனர் என்ன மாதிரி சிந்திப்பாரோ அப்படிதான் விஜயோ அவங்கள சார்ந்தவர்களும் அந்த கட்சியை சிந்திச்சுக்கிறது. இந்த வார்த்தை ஒருத்தர் சொல்றாரு. திமுக முப்பெருவிழாவில் 1.5 லட்சம் சேர் போட்டிருக்காங்க. 1.5 லட்சம் சேருக்குமே நீங்க சொன்னது மாதிரி ஒரு பைய, ஒரு மஞ்ச பைய, அந்த ஆமா. மஞ்ச பையுக்குள்ளார வந்து ஒரு ஸ்வீட்டு, ஒரு கேக்கு, ஒரு பிஸ்கட்டு, தண்ணீர் பாட்டில் ஆமா வச்சிருக்கிறாங்க. ஆமா ஆமா அப்ப இதெல்லாம் வந்து ஒரு முறைப்படி ஒரு அரசியல் கட்சி செஞ்சுதான் ஆகணும். ஆமா ஆனா இங்க வந்து ஒரு தாவேகாவினுடைய அரசியல் கூட்டமாக இது நடைபெறலையோ அப்படிங்கிற ஒரு சிந்தனையும் எழுது. ஏன்னா வந்தவர்கள் வந்து ரசிகர்களை தாண்டி பொதுமக்களும் போயிருக்கிறாங்க. ஆனதுனால வந்து இப்போ ஒரு திமுக, அண்ணா திமுக மாதிரி ஒரு கட்டமைக்கப்பட்ட வசதிகளை என்னென்ன செய்யணும் அப்படின்னு ஒரு முடிவெல்லாம் எடுக்கிறதுக்கு ஏன் இவங்களால முடியல தவேகாவில் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா, அது ரசிகர் கூட்டம், அவங்களுக்கு நீங்க எப்படி செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் தாவேகானுங்கிற அரசியல் கட்சி வந்ததுக்கு பின்னாடியாவது மற்ற கட்சிகளை பார்த்து இவங்க ஒரு அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்ற சிந்தனைக்கு வந்திருக்கணும்ங்கிற ஒரு பார்வையையும் சமூக ஊடகங்கள்ல பலரும் தெரிவிக்கிறாங்க. அதாவது திரைத்துறையில வந்து ரசிகர்களை பெற்று கட்சி தொடங்கிய வரலாறும் தமிழகத்தில் உண்டு. அது எம்ஜிஆர் தொடங்கி ஏன் இப்போ கடைசியாக விஜயகாந்த் கூட அவர் ரசிகர்களை தான் கொண்டிருந்தார். அவர் சினிமா நடிகர் தான் அவர். அதுக்கு பிறகு கட்சியை தொடங்கிய பிறகு ஒரு அரசியல் கட்சியாக எப்படி அதை வழிநடத்தணுமோ அதற்குரிய ஏற்பாடு திட்டம் அப்படி தானே போனார். ஆமாம், அதுக்கே முன்மாதிரி இருக்குதே. ஆனால் நீங்கள் அப்படி இல்லை. உங்களுக்கு சரியாக சொல்ல போனாக்கா இது கட்டுப்படுத்த முடியாத ஒரு அனார்கி எலிமெண்ட்டாக வைத்திருக்க வேண்டும் என்பது இதற்கு திட்டம் போட்டு கொடுக்கக்கூடிய, இதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய சக்திகளின் நோக்கமாக இருப்பதாக நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். பார்த்தீங்கன்னா இப்போ நாமக்கல்ல வந்து காலை 8:45 மணிக்கு உரையாற்றுகிறார் அப்படின்னு தாவேகாவினுடைய அதிகாரப்பூர்வமாக செய்தி, ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு, நாளிதழ்கள் எல்லாம் செய்தி தெரிவிக்கப்படுது. திட்டமிட்டு தான் செய்யப்பட்டது. கூட்டத்தை அதிகரிக்கணும், அதுக்கு இப்படி தாமதப்படுத்துவதன் மூலமாக கூட்டம் சேரும், அதிலிருந்து நாங்கள் தான் டிஎம்கேக்கு காம்படிட்டர் என்பதை இந்த பார்வை உருவாக்கணுங்கிறது அவங்களோட திட்டம். அதில் எத்தனை பேர் தண்ணி இல்லாமல் தவிப்பாங்க, எவ்வளோ பேர் களை போட்டுருவாங்க, எவ்வளோ பேர் சரிஞ்சு விழுவாங்க, எவ்வளோ பேர் இப்படி இறந்து போவாங்க என்பதெல்லாம் இல்லை. ஆக்சுவலாக இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலன்னு சொன்னாக்கா அது மிகப்பெரிய முட்டாள்தனம். உனக்கெல்லாம் அருகதே கிடையாது. நீ ஒரு அரசியல் கட்சி நடத்துவதற்கு அருகதை கிடையாது. கூட்டம் கூட வேண்டுமே, அந்த கூட்டத்தின் வழியாக உன்னை ஃபோக்கஸ் பண்ணிக்கணும் என்பதெல்லாம் உனக்கு திட்டம் தெரியுது. ஆனால் அப்படி ஒரு குறுகலான இடத்துல கூட்டம் கூடுன்னு சொன்னாக்கா அதன் விளைவு என்ன ஆகும் என்பதை உன்னால எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல, உன்னால யோசிக்க முடியல சொன்னால் லாய்க்கு இல்லைன்னு சொல்றாங்க. என்ன தலைவா, ஸ்டாண்ட் வித் விஜய்னு சொல்லி இதில் வேற போஸ்ட் போடுறாங்க. எதை நம்பி அவருக்கு பக்கத்தில் நிப்பேன்னு பேசுறாங்களே அந்த ரசிக மனோபாவம் ரொம்ப அறிவற்ற ஒரு கூட்டமாக இருக்குது. அது ஆக்சுவலாக இது யாருக்கு பயன்படுனாக்கா இது, அதாவது இது தொடங்கும் பொழுதே ஒரு அனார்கியாக, ஒரு கட்டுப்பாடற்ற ஒரு அராஜகவாத ஒரு கூட்டமாக இது உருவெடுத்து வருது. அப்படிதான். ஏன்னாக்கா 24 கட்டளைகள் கட்டுப்பாடுகள் விதிக்கிறாங்க. நாங்கள் உங்களுக்கு கட்டுப்பட மாட்டோம், எங்களுக்கு மக்கள் தான், எங்களுக்கு ஆர்டர் போட வேண்டியது மக்கள் தான். இப்படிலாம் பேசுறது இருக்குல்ல. இது யோசிச்சு பாருங்க. ஒரு அரசியல் கட்சியாக பதிவு செய்யப்பட்ட பிறகு பின்னாடி நீங்கள் ரெகக்னைசேஷன் கேட்பீங்க ஒரு தேர்தல் ஆணையத்தால். அப்படி உள்ள ஒரு கட்சி சட்ட முறைமைகளுக்கு உட்பட்டது. காவல்துறையோ அல்லது நீதிமன்றமோ விதிக்கின்ற எந்த கட்டுப்பாடுக்கும் நாங்கள் கட்டுப்பட மாட்டோம், பின்பற்ற மாட்டோம், எங்களுக்கு மக்கள் தான், மக்கள் எங்களுக்கு சொல்லட்டும் அப்படின்னு சொல்றதுங்கிற ஒரு அனார்கி இருக்குல்ல. இது 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 எங்கே போய் முடியும்னா எதற்கு பயன்படுனாக்கா, ஓகே அவங்க யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கட்டும், கொள்கையை சொல்லட்டும், அதன் அடிப்படையில் நீங்கள் வெற்றி பெறட்டும், ஆட்சி வரட்டும், முதல்வர் ஆகட்டும், பிரதமராக ஆகட்டும், அது ஒன்றும் சிக்கல் இல்லை. ஆனால் நீங்கள் அந்த அடிப்படையில் அது நோக்கம் போல எனக்கு தெரியல. நீங்கள் யாருக்கான ஒரு டீமாக சொல்ல போனாக்கா வயலன்ஸு, கலவரங்கள் இதை உருவாக்குவதற்கு அரசியலற்ற ஒரு அனார்கி கூட்டம் இருக்குல்ல, அது தேவைப்படுவது. அப்படித்தான் கொம்பு சீவி விடப்படுகிறார் விஜயும் அந்த கூட்டம் என்பதுதான் எங்களோட மதிப்பீடு. அடிக்கடி சந்திப்புகள் நிகழ்து. இந்த ஒரு ட்ராஜடி நடந்த பிறகு விஜய்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆட்களாக நீங்கள் பார்ப்பீங்க. அதில் பெரும்பகுதி சங்கிகள். அண்ணாமலை பேசுகிறாரு, கவலைப்படாதீங்க, நாங்கள் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறோம், விஜய் மீண்டும் வர வேண்டும், மறுபடியும் இந்த ஷோ நடத்தணும், மக்கள் சந்திப்பு கூட நடத்தணும், அதெல்லாம் பேசுகிறாருன்னா என்ன அர்த்தம்? இந்த முகாமுடைய
ஒரு கருவின்னு சொல்றேன். இந்த முகாமின் ஒரு பப்பெட் அவர். அந்த அடிப்படையில் அவருக்கு ரசிகர்களிடமிருந்து இந்த அக்ளமேஷன், இந்த கைத்தட்டல் கிடைக்குது என்பது அவரை டிரைவ் பண்ணது. ஆனால் அவரை பின்னாடி இருந்து டிரைவ் பண்ணுறது அது ஒரு திட்டத்தோட செய்வதாக நான் கருதுகிறோம். அதனால தான் சந்திப்புகள் உடனடியாக போய் சந்தித்தது குருமூர்த்தின்னு சொல்கிறாங்க. அவர் இல்லை என்று மறுக்கிறாரு. ஓகே, எல்லாமே தெரிய வரும் பின்னாடி. இந்த சந்திப்பு நடந்துச்சா நடக்கலையா என்பதை நம்ம உறுதிப்படுத்த முடியல. ஆனால் அடிக்கடி நமக்கு தெரியுங்க, அதாவது ஃபிசிக்கலாக சந்திக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. நீங்கள் எல்லோரும் ஒரே திட்டத்தில் இருக்கிறீங்க என்பது நமக்கு தெரியாதா? ஃபாசிசம், பாய்சனு, இப்போ அவருடைய டார்கெட் வந்து திமுக தலைவரை, காம்படிட்டரை போட்டிக்கு இழுக்கிறது. அப்படியே மிஸ்டர் சிஎம் சார் என்று பேசுவதோ, அல்லது என்ன கொள்கைன்னு ஸ்டாலின் அங்கிள்னு பேசுறது, இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் மோசமான ஒரு டீஜெனரேஷன் சொல்லுவாங்க. அரசியல் கலாச்சாரத்தில் இது மிக சீரழிந்த ஒரு கலாச்சாரத்தை இவர் தொடங்கி வைக்கிறார். இது ரொம்ப ஆபத்தானது என்கிற வகையில் இவரும் இந்த கட்சியோட செயல்பாடு யாருக்கு பயன்பட முடியும்னு சொன்னால், வடக்க கலவரம் நடத்துவதற்கு இந்த பரிவார் வந்து அவங்களுக்குள்ள பிரிவு வச்சிருப்பாங்க. ராம் சேனா அல்லது பஜ்ரங் அனுமன் சேனை, துர்கவாகினி, அனுமன் சேனா அப்படின்னு சொல்லி அது உள்ளடங்கிய குழுக்கள். இங்க அப்படி இல்லாம இப்ப ஒரு குழுவை வெளியில இருந்து அவங்க அமர்த்தி கொள்றாங்க மாதிரி தெரியுது, அல்லது உருவாக்குறாங்க. ஏன் உருவாக்குறாங்கன்னு சொன்னா, நாங்க வேற அணி, நாங்க வந்து அவர் சொல்றாரு, அவரு இதே ஆர்எஸ்எஸ்ல இருந்து யாரு வந்தாக்கா உங்களோட சேஃப்டி மெஷர்ஸ் இது மாதிரி தான் இருக்குமா, பாதுகாப்பு நடவடிக்கைகள், ஆனால் எனக்கு மட்டும் என்ன அப்படின்னு பேசுறாரு. இதன் மூலமா என்னமோ ஆர்எஸ்எஸும் இவர் தனி என்பது போலவும், பிஜேபியும் ஒரு தனி என்பது போலவும் நமக்கெல்லாம் தெரியாதா? நீ யாருக்காக வேலை பார்க்குற என்பது நமக்கு தெளிவாக தெரியும். அந்த அடிப்படையில் இந்த கூட்டம் என்பது கலவரம் நடத்துகின்ற ஒரு அனார்கி கூட்டமாக மட்டுமே பயன்பட முடியும். யார் வந்து அரசியல் நடத்தாம கலவரம் நடத்தி அதிகாரத்தை பெறுவது என்பதை புரோட்டோக்காலை யார் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த கூட்டம் பயன்படும், அல்லது அவர்கள் தான் இந்த கூட்டத்தை உருவாக்குகிறார்கள், வழி நடத்துகிறார்கள் என்று நான் சார்ஜ் பண்றேன். கரூர்ல இருந்து நமக்கு அண்மையில கிடைத்த ஒரு தகவல், அந்த தகவல் என்ன சொல்றாங்கன்னா, இந்த அப்ப 40 பேர் இறந்துருந்தாங்க. இந்த ஒருத்தர் வந்து பின்னாடி தான் அவர் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போய் தான் இறக்குறாரு. அதனால 40 பேர் இறந்த போது நமக்கு கிடைத்த தகவல் என்னன்னா, அதுல வந்து ஒரு 75 விழுக்காடு வந்து பட்டியலின மக்களும், பட்டியல் இனம் சார்ந்த அதுக்குள்ளார அருந்ததியர் சமூகத்து மக்கள் வந்து அதிகமா இறந்து போனாங்க அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரம் சொன்னாங்க. அது எப்படி நீங்க வந்து உறுதி செய்யறீங்க அப்படின்னு கேட்டபோது என்ன சொன்னாங்கன்னா, அதியமான் வந்து பார்த்திருக்கிறாரு. அதியமான் வந்து பார்க்கிற போது யார் யாரெல்லாம் வந்து அருந்ததியர், அப்படி இந்த ஊரு, இந்த வெள்ளை கோயிலில் ஒருத்தர் இறந்து போனாரு, இது மாதிரி இருக்கிறவங்களை எல்லாம் பார்த்துட்டு, திருப்பூர் இந்த மாதிரி பகுதிகளெல்லாம் வந்தவங்களை எல்லாம் பார்த்துட்டு, யார் யார் வந்து இந்த அருந்ததிய சமூகத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னுங்கிற ஒரு புள்ளி விவரம் எங்களுக்கு தெரிந்தது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் கரூர் பகுதியை சேர்ந்தவர்கள் வந்து பட்டியல் இனம் சார்ந்த இளைஞர்கள், பெண்கள் நிறைய பேர் இறந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறாங்க. அது உண்மைதான். அது உங்களுடைய கள நிலவரத்துல ஏதாவது பாத்தீங்களா? நிச்சயமா. ஏமூருங்கிற ஊரு புலியூர்ல இருந்து அருகில தான் இருந்தது. அதுல ஒரு 5 பேர் இறந்திருக்காங்க. அதுல நம்ம எங்க தோழருடைய உறவினர், அந்த பையன் தாமரைக்கண்ணன், மகாய்க்காவுடைய உறுப்பினர், கரூர் மக்கள் கலை கழகத்தோட உறுப்பினர், அவங்களுடைய தம்பி பையன் தாமரைக்கண்ணன். இந்த செய்தி தான் அவருக்கு வருது. நாங்கள் புதுச்சேரியில் ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அங்கேருந்து தம்பி பையன் இறந்துட்டாருன்னு செய்தி வருது. அந்த தோழரால் நிகழ்ச்சி நடத்த முடியல, அழுதுறாரு, நின்றுறாரு. உடனே தான் கூட்டத்தை நிறுத்திட்டு நாங்கள் இதை அறிவிப்பு செய்கிறோம். அதுக்கு பிறகு கூட்டம் முடிஞ்ச பிறகு அவரை தேற்றுவதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவரும் சரி, இன்னொன்று அரசன் மக்கள் கலை கழகத்துடைய கரூர் மாவட்ட செயலாளர் அரசன், இவங்க எல்லாமே உறவுக்காரவங்க. அதுக்கப்புறம் ஒரு தாமரைக்கண்ணன் இறந்தாரு என்கிற செய்தி வந்த பிறகு அதுக்கப்புறம் ஏமூரில் 5 பேர் இறந்திருக்காங்க. அவங்க எல்லாமே உறவினர்கள். அவங்க எல்லாருமே நீங்க சொல்ற பட்டியல் சமூகத்துல அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான். இந்த வரை எங்களுக்கு நல்லாவே தெரியாது. அதுவும் இல்லாமல் மருத்துவமனைக்கு சென்ற பொழுது நம்ம பொதுவாக என்ன சாதி அப்படிங்கிற அந்த டேட்டாவில் போறதில்ல. ஆனா பொதுவாக நாங்கள் தெரிந்து கொண்டது, எந்த ஏரியாவில் இருக்காங்கன்னு தெரிந்த போது பட்டியல் சமூகம் என்பது சில பசங்க வந்து பச்சையும் சிவப்பும் கட்டியிருந்தாங்க. இந்த கயிறு பச்சை சிவப்பு கயிறு அதுவும் கட்டியிருந்தாங்க. அது அநேகமா பட்டியல் சமூகத்துல பள்ளர் சமூகத்தை சேர்ந்தவங்க அந்த மாதிரி கட்டுவாங்க. அதே மாதிரி கவுண்டர் சமூகத்திலையும் கட்டுவாங்க. நாங்க அதுக்குள்ள போகல. பொதுவா அந்த சாதி கயிறு தான் ஒரு பண்பாடா இருக்குது. அதுலயும் குறிப்பா பசங்கன்னாக்கா அது இருக்குது. அதனால நாங்க பொதுவா புரிஞ்சுக்கிட்டோம்.
அவங்க ஏரியா சொன்னாங்க. அந்த ஏரியா சொன்னதுலேருந்து அதுவும் பட்டியல் சமூக மக்கள் இருக்கக்கூடிய பகுதி என்பதிலிருந்து பெரும்பகுதி அதுதானே. அதாவது ரொம்ப துயரமான ஒன்று என்னக்கா, பட்டியல் சமூக மக்கள் அதான் சமூக ரீதியாக கல்வியும் வேலை வாய்ப்பும் கிடைக்க பெறாததால் அவங்க இந்த அரசியல் அறியாமை, இப்போ அரசியல் அறியாமை உள்ளவங்கள தானே ரசிகர்களாக எல்லாரும் மாற்றுறாங்க. அப்படிதான். அதனால் இந்த கூட்டத்தின் இந்த தாவேகா கட்சிக்கு பின்னாடி இருக்கக்கூடியவங்கலாம் அரசியல் ரீதியான அறியாமை அல்லது கல்வியில் பெரிய அளவுக்கு வாய்ப்பு இல்லை. இதில் என்னன்னாக்கா, நல்லா படித்து கிராஜுவேட்ஸும் இருக்கிறாங்கிறது வேற, அது ஒரு முட்டாள்தானே அது. ஏன்னா அவனோட கல்வி அறிவுங்கிறது கடைசியாக எங்கே வந்து நிற்குதுன்னு சொன்னால் செல்ஃபோனுக்குள்ளே தலையை செம்மறி ஆடி மாதிரி நுழைச்சிக்கிற மாதிரி தான் இருக்குது. அதை தாண்டி சமூகத்தை அறிந்து கொள்கின்ற வாய்ப்பை உருவாக்கி கொள்வதே கிடையாது. சமூக அறிவு வேறு, கல்வி அறிவு வேறு. கல்வி அறிவு நல்ல 2 டிகிரி எல்லாம் பெற்றவெல்லாம் படித்தாலும் கூட அந்த கட்சியில் இருக்கிறான் போய் நசுங்கி சாப்பிட்றான்னு சொன்னாக்கா அவனுக்கு சமூக அறிவு கிடையாது. அதான் தந்தை பெரியார் சொல்றாரு, கல்வி அறிவோடு சமூக அறிவும் இணைத்து புகட்டப்பட வேண்டும்னு சொல்றாரு. அதுதான் உண்மையான அறிவு. ஆமா. இப்போ அந்த அடிப்படையில் அப்படி இல்லாத அல்லது கிடைக்கப்பெறாத அந்த பசங்க, அந்த மாதிரி இளைஞர்கள், மாணவர்கள் எல்லாம் தான் அவங்களோட ஃபாலோவர்ஸ், ரசிகர்கள் என்கிற வகையில் அது மாதிரி நிறைய இந்த பாதிப்பு ஏற்பட்டுருக்குது. மருத்துவமனையில் அட்மிட் ஆனவங்க பசங்க அந்த மாதிரி இருந்தாங்க. இந்த பகுதியை கேட்டுக்கொண்ட போது அவங்க இந்த பகுதின்னு சொன்னப்போ அவங்க தோழர்கள் சொன்னாங்க, பக்கத்தில் உள்ளூர் தோழர்கள் சொன்னாங்க, ஆமாங்க இது எல்லாமே பட்டியல் சமூக பகுதிங்க அப்படின்னு சொன்னாங்க. பச்சை சிவப்பு உள்ளப்போ அவங்க குறிப்பாக தேவேந்திர சமூகங்கிறதையும் சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால நீங்கள் சொல்கிற இந்த பெரும் துயரை தொடர்ந்து ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் கரூருக்கு வந்து வருகை செய்து அவங்களும் இந்த யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களாம் பார்த்து பேசினாங்க. அப்ப நடந்த ஒரு பிரஸ் மீட்ல பேசும்போது சொன்னாங்க, இங்க நாங்க எதையும் அரசியலா பேச வரல, மோடி அவர்கள் எங்களை அனுப்பிச்சு வச்சிருக்கிறாங்க, பிரதமர் எங்களை அனுப்பிச்சு வச்சிருக்கிறாங்க, அவங்களுடைய துயரத்துல நீங்க பங்கெடுத்துக்கங்க, நம்முடைய ஆதரவை சொல்லுங்க என்பதை சொல்லத்தான் நாங்க வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிச்சுக்கிட்டாங்க. ஆனால் அவங்க பேசி முடிச்ச உடனே பிஜேபி என்ன பண்ணுது, ஹேமா மாலினி தலைமையில வந்து ஒரு குழு போட்டு, எம்பி குழுக்கள் போட்டு அவங்க ஆய்வு செய்ய வர்றாங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு வடநாட்டுல ஒரு சாமியார் நடத்தின ஒரு விழாவில் 122 பேர் செத்தாங்க. அந்த சாமியார் கைது செய்யப்படல, அங்க வந்து நீதி விசாரணையும் நடத்தப்படல, விட்டுட்டாங்க. அதே போல கும்பமேளாவில் வந்து கிட்டத்தட்ட 64 பேரோ எவ்வளவோ இறந்தாங்க. யோகி ஆதித்யநாத் வந்து அதை பற்றியான எந்த நீதி விசாரணையும் நடத்தாத ஒரு சூழல்ல ஒரு கட்சி நடத்துது, மக்கள் இறந்து போறாங்க அப்படின்றது. இதுல என்ன வந்து இவங்க வந்து ஆய்வு செய்ய போறாங்க? அவங்க இதுல ஆய்வு என்பதை விட அவங்க அரசியல் நடத்துகிறார்கள். எங்களுடைய சார்ஜ் எப்படி அரசியல்னாக்கா, அவங்களுடைய விஜய் போன்றவர்கள்லாம் ஆக்சுவலாக தமிழகத்தில் காலூன்றுவதற்கு அவங்க பல அணிகளை உருவாக்குறாங்க. அப்படி சீமான்லாம் அவங்களால உருவாக்கப்பட்டவர் தான். முக்கியமாக சாதி சங்கங்களை ஊடுருவி சாதி சங்க தலைவர்களை தங்களுக்கானவர்களை மாற்றிக்கொண்டு அவங்களுக்கு ஃபண்ட் பண்ணுறதோ அல்லது அவங்களுக்கு புரோட்டோகால் கொடுக்குறதோ அதன் அடிப்படையில் சாதி அமைப்புகளை சப்போர்ட்டாக மாற்றுறது அப்படிங்கிறது இங்கே தமிழகத்தில் வேரூன்றுவதற்கு அவர்கள் போட்டுக்கொண்ட திட்டம். இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் விஜய்கள் உருவாக்கப்படுகிறார்கள். விஜய்கள் உருவாக்கி ஃப்ளாப் ஆயிடுச்சே, இப்படி ட்ராஜடி ஆயிடுச்சே, அது வந்து ஆக்சுவலாக ஸ்டெப் டவுன், ஒரு என்னது எதிராக போயிடுச்சே என்கிறதுல இருந்து நம்ம எடுத்துக்கொண்ட முயற்சி வீணாயிடுமோ என்பதால் அவசரமாக அந்த அரசியலை அவர்கள் வந்து உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக வர்றாங்க. அதான் உண்மை. ஏன்னாக்கா இவங்களுக்கு அவ்வளோ என்ன இன்ட்ரெஸ்ட்டு, இவங்களுக்கு ஒரு ஹெரிட்டரி இருக்குது, ஒரு சரித்திர வரலாறு இருக்குது. என்னன்னா மணிப்பூருக்கு செல்லாதவர்கள். மணிப்பூர் அந்த கொடுமை தொடங்கி வைத்தது அவங்க தான். அதனால தான் பாஜகவுடைய முதல்வருடைய பங்களா, அவருடைய ஆன்செஸ்டர்னு சொல்கிற முன்னோருடைய அந்த கட்டடத்தை கொளுத்தினாங்க மக்கள். பாஜகவுடைய முதல்வருடைய முன்னோர்களின் பங்களா, ஆன்செஸ்டர் பங்களா, அது கொளுத்தப்பட்டது. அந்த அளவுக்கு பாஜக வெறுப்பு சில ஆண்டு காலமாக எஸ்கலேட் ஆனது. காரணம் என்னன்னாக்கா, இவங்க போய் எட்டி பார்க்கவில்லை என்பதும், இந்த கலவரத்தை சரியாக கையாள அல்லது கலவரத்தை உருவாக்கியதே பாஜக வாக்கரசியலுக்காக. அதாவது பழங்குடி மக்கள் பட்டியலில் சொல்லப்போனால் பிராமின் பிலாங்ஸ் டு பிராமின், அவங்கள கொண்டு போய் பழங்குடி பட்டியலை சேர்த்து அரசியல் பண்ணதை அந்த மக்கள் ஒத்துக்கொள்ளாத மெய்த்தீன மக்களும் கொக்கியின மக்களும் கூட சேர்ந்து பாஜகவுடைய அலுவலகத்தை கொளுத்தினார்கள். இதான் நடந்தது. நீங்கள் போகலை, எவ்வளவோ உயிரிழப்புகள். அதை விட மிக மோசமான அந்த பெண்கள் நியூடாக பேரேடு நடத்தப்பட்டு ரேப் பண்ணப்பட்டாங்க. ரேப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பாரத் மாதாக்கு ஜெய் என்று சொல்லி அந்த கல்பிரிட்ஸ் எல்லாம் முழக்கமிட்டார்கள். அப்படி கொடுமையெல்லாம் நடந்த போதெல்லாம் அவர் அங்கே போகலை. அது மட்டுமல்ல, நிர்மலா சீதாராமன் அவர்கள் கல்வி கடனை ரத்து பண்ணுங்க என்று சொன்ன பொழுது அதுக்கெல்லாம் நிதி ஒதுக்க முடியாது என்று சொன்னவங்க தான் 25 லட்சம் கோடி ரூபாய் அம்பானிக்கும் அதானிக்கும்
இந்த கார்பரேட்டுக்கு ரைட் ஆஃப் பண்ணாங்க. இவங்களுடைய ஹியூமானிட்டியை சொல்ற மனித நேயத்தை டிசாஸ்டரா அறிவிங்க, பேரிடர் நிதி, அது ஸ்பெஷல் அலகேஷன், அது சிறப்பு ஒதுக்கீடு செய்யுங்க என்று கோரிய பொழுது அப்படியெல்லாம் பண்ண முடியாது, அங்க என்ன டிசாஸ்டர் என்று பேசிய பிஜேபி நிதியமைச்சர். இவர்கள் இப்படி பேசுவதற்கு எந்த தகுதியும் கிடையாது. அதனால அப்படியே இங்க வந்து நான் வந்தது, நான் அரசியல் பண்ண வரல, பதிலாக இங்க என்ன ஸ்டேட்டஸ்ன்னு பிஎம் சொன்னாங்க, அதை நாங்க பார்வையிடுறதுக்காக வந்தோம். நீங்க அரசியல் செய்ய தான் வந்திருக்கிறீங்க. அடுத்து ஹேமா மாலினி அனுப்பிச்சதும் நீங்க அரசியல் செய்ய தான் வந்திருக்கீங்க. என்ன அரசியல்? நீங்கள் செய்ய நினைத்த திட்டமிட்ட அரசியல் இப்படி பிரேக்கப் ஆயிடுமோ என்கிற கவலையிலிருந்து அதை நீங்க ஒட்ட வைக்க வந்திருக்கீங்க. அதுதான் இது. அந்த அடிப்படையில இப்ப ஒரு நீங்க இந்த கலாய்வுக்கு போயிருக்கிறீங்க. இப்ப அண்மையில இந்த ஹேமா மாலினி வர்றாங்க அப்படிங்கிற செய்தி வந்த உடனே கரூரை சேர்ந்த ஒரு பெண் வந்து ஒரு ஒரு செய்தி வெளியிடுறாங்க. என்னன்னு சொன்னா, எங்களுடைய தாலியை வந்து அறுத்தாங்க, அப்புறம் எங்களை அடிச்சாங்க, நீங்களாம் ஏன் இந்த கூட்டத்துக்கு வர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களை குண்டர்கள் வந்து எங்களை தாக்குனாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, ரசாயனங்கள் கலக்கப்பட்ட ஸ்ப்ரே அடிச்சு எங்களை வந்து மயங்கி விட வச்சாங்க அப்படிங்கிறது மாதிரியான செய்திகள் வந்து இப்ப வருது. இதெல்லாம் வந்து ஒரு அன்சைன்டிபிக். அது 9 மணி நேரம் காக்க வச்சு குடிக்க தண்ணி இல்லாம ஒருத்தவங்களை காக்க வச்சாங்க. அந்த பிள்ளைகளை நாங்க பார்த்தோம். எல்லாம் ஒல்லி பிள்ளைங்க, எல்லாம் சரியான நியூட்ரிஷன் கிடைக்காது. அதான் சொல்றேன், ஏழை பிள்ளைங்க, பட்டியல் சமூகத்தை சேர்ந்த பிள்ளைங்க, பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் அதுக்கெல்லாம் படுத்து கிடக்குதுங்க. அதுக்கெல்லாம் எப்படி 9 மணி நேரம் நின்றுச்சுங்கிறதே பெரிய விஷயம். அது இதுக்கெல்லாம் எந்த ஸ்ப்ரேயும் அடிக்க வேண்டியதில்லை. சொல்ல போனாக்கா இது விஜய் அடித்த ஸ்ப்ரே. 9 மணி நேரம் காக்க வைத்தது என்பதுதான் ஆக்சுவல் ஸ்ப்ரே. அது இது கான்ஸ்பிரசி தியரி என்கிற ஸ்ப்ரே. இது சொல்ல போனாக்கா அந்த கைது செய்யப்பட்டவருடைய இணையர்னு நினைக்கிறேன், அவங்க ஒரு பேட்டி அதான் ஃபெலிக்ஸு கொடுத்தது. ஃபெலிக்ஸ்ன்னு நினைக்கிறேன், இன்னும் வேற ஒரு ஆள். சில இதெல்லாம் இவங்க தான் சேனல் நடத்துறாங்கல்ல, அடுத்தடுத்து வந்து ஆதாரங்கள் வெளிவர காத்திருக்கின்றன என்று சொல்லி இந்த கான்ஸ்பிரசி தியரியை இந்த சேனல் யூடியூபர்ஸ் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்க இந்த உரையாடலே அவங்க போட்டுருந்தாங்க. நான் பார்த்தாங்க. அவங்க வந்து தாவேக்காவுடைய கீழே போட்டுருந்தாங்க, தாவேக்காவுடைய நிர்வாகியின் இணையர்னு சொல்லி. ஓகே, அவங்க என்ன பேசுவாங்க? அப்படிதான் பேசுவாங்க. அதை அதனால இது உருவாக்கப்படுது. அதுக்கு பிறகு இது ஆய்வுக்கு பிறகு அவங்க அருணா மரியாதைக்குரிய நீதியரசர் அவங்களுடைய ரிப்போர்ட் வரட்டும், அது ஓகே, அது சொல்லும். ஆனால் நான் சொல்றது மக்களிடமிருந்து பெற்ற தகவல், களத்துக்கு சென்று சேகரித்தது, விக்டிமைசர் பாதிக்கப்பட்டவங்க அந்த பாதிப்புல இருந்து சொன்ன தகவல். அவங்க எல்லாம் இட்டி கட்டியெல்லாம் சொல்ல போனாக்கா அவங்க மிகுந்த ரணத்துல இருக்காங்க, தங்களோட உறவுகளை பறி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல எல்லாம் இந்த ஸ்கிரிப்ட் வச்செல்லாம் பேச மாட்டாங்க. நமக்கு தெரிந்த ஒன்று தான். நாங்கள் பல சிக்கல்களை பார்த்துருக்கோம். இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் பாதிக்கப்பட்ட ஸ்டெர்லைட் மக்களை பார்த்துருக்குறோம். அதே மாதிரி கூடங்குளம் அணு உலை அதோட விக்டிமைசரு அவங்கள பார்த்துருக்குறோம். தாதுமணல் வைகுந்தராசன் அவங்களுடைய ப்ராஜெக்ட், அதுக்கு எதிராக போராடி இப்படி பல இடங்களை பார்த்துருக்கோம். பாதிக்கப்பட்ட மக்கள், ஜென்ரல் பப்ளிக், அதுவும் ஒர்க்கிங் கிளாஸ், உழைக்கின்ற வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் இந்த மாதிரியெல்லாம் ஸ்கிரிப்ட் வச்சுக்கலாம் செய்யறதில்லை. அந்த வகையில் எங்களுக்கு முரண்பாடு தெரியும். நாங்கள் பலரை செய்திகள் சேகரிப்பதால் இதில் எல்லாம் முரண்பாடு என்னங்கிறது தெரியும். எனக்கு கேட்டு யூனிலேட்டரலாக எல்லாருமே உண்மையை தான் பேசுகிறாங்க. அந்த உண்மையிலிருந்து இந்த காஸ் ஆஃப் டெத்து, இந்த இறப்பிற்கு காரணம், இந்த டெத்துங்கிறத விட என்ன கேட்டால் ஹோமிசைடுன்னு சொல்கிறேன். இது வந்து இன்னும் அதிகப்படியாக போகலாம். இது கல்பபிள் ஹோமிசைடுன்னு சொல்லுவாங்க, மர்டர்னு சொல்லுவாங்க. அதாவது கொலை குற்றம் இல்லாத கொலை, அது கல்பபிள் ஹோமிசைடு, அது சட்டத்தில் இருக்குது. இதை பார்த்தாக்கா இது வந்து விஜய்க்கு வேணாக்கா அது கல்பபிள் ஹோமிசைடாக இருக்கலாம். இப்படி அவர் வந்து கூட்டத்தை கூட்டு என்பது அவரோட இன்ட்ரெஸ்ட், அது இப்படி ஒரு ட்ராஜடி நடந்துருச்சு. ஆனால் நமக்கெல்லாம் தெரியுது, சங்கிகளை பொறுத்த வரைக்கும் ஒன்று நடக்க வேண்டும் என்பது ஒரு திட்டமாக கொண்டு அதன் மூலமாக இன்னொன்று உருவாக வேண்டும், ஒரு கலவரம் உருவாக வேண்டும் என்றெல்லாம் வந்து நமக்கு இப்போ கடந்த காலம் இல்லையா, உங்களுக்கு வந்து அந்த தொடர் வண்டி எரிக்கப்பட்டுச்சு இல்லை, கோத்ரா தொடர் வண்டி எரிப்பு, அது தொடர்பாக நமக்கு அந்த செய்தியெல்லாம் என்ன சொல்லுது, இது சம்பவம் உருவாக்கப்பட்டு அதோடைய நீட்சியாக குஜராத் கலவரம் என்பதெல்லாம் நமக்கு தெரியலையா. கலவரம் அல்ல, ஜெனோசைடு, சொல்ல போனாக்கா இனப்படுகொலை. இந்த ஹிஸ்டரியெல்லாம் நம்ம பார்க்கறதால இது நம்ம ஹோமிசைடுன்னு சொல்ல முடியாதுன்னு தெரியுது, மர்டர்னு தான் சொல்ல மாதிரி இருக்குது. அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோம்னு சொன்னாக்கா, நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம், நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தணும். 27 தான் அந்த ட்ராஜடி நடந்தது. 28 நாங்கள் போய் ஒரு நாள் முழுக்க போய் 29 ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தோம். அடுத்த நாள் அந்த ஆர்ப்பாட்டத்தில் நாங்கள் சொன்னது என்னன்னு சொன்னாக்கா, இது கொலை, இது விபத்து இல்லது, இது கொலை. இது ஏன்னா இந்த காரணங்கள்லாம் தெரிந்தும் கூட இந்த கூட்டம் இப்படி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னால், இது இப்படி நடக்க வேண்டும் என்பதை முன்கூட்டியே திட்டமிட்டு செய்யப்பட்டதால இது மர்டர், இதுக்கு உள்நோக்கம் உண்டு, எனவே இது கொலை. எனவே சம்பந்தப்பட்ட நிர்வாகிகளை
தாவைக்கா தலைவர் விஜய் உட்பட அவர் மீது கொலை குற்றம் பதிவு செய்யப்படணும், அவர்கள் உடனடியாக கைது செய்யப்படணும் என்கிற முதல் கோரிக்கை. ரெண்டாவது, அந்த மக்கள்லாம் எல்லாம் சின்ன சின்ன பசங்க, வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. முக்கியமானது அவனோட லைஃப்னு ஒன்று இருக்குது. அதாவது இறந்து போனவர்கள், அந்த பையனை நம்பி தான் அந்த குடும்பம் இருக்குங்கிற வகையில் அவங்க வந்து ஒரு அபாண்டண்டா கைவிடப்பட்ட, அவங்களுக்கு இப்போ யாரும் சப்போர்ட் கிடையாது. அந்த மக்கள் அங்கே பெண் பிள்ளைகள்லாம் இருக்குது. ஒரு பையன் அந்த வேலைக்கு போகிறான், பொம்பளை பிள்ளைகள்லாம் இருக்குது. அந்த பிள்ளைங்க, வயதான தாய், அவங்களுக்கு சாப்பாடு போடணும் என்பது மட்டும் இல்லை, அந்த பிள்ளைகளை நாளை கல்யாணம் காட்சி என்கிற வகையில் அதிகப்படியான நிதி காம்பன்சேஷனாக கொடுக்கணும், நிவாரணமாக கொடுக்கணும் என்கிற வகையில் தான் நாங்கள் அந்த டிமாண்ட் வச்சோம். அதில் என்ன டிமாண்ட்னா, தொகை என்பது வேறு, அது என்னங்கிறத அரசு முடிவு செய்து கொள்ளட்டும். ஆனால் அந்த தொகையை பெறுவதற்கான சோர்ஸுங்கிற வகையில் அது ரசிகர்களிடமே பிளாக் டிக்கெட் என்கிற வகையில் கொள்ளையடித்த விஜய் 3 கட்டணம் கட்டி வச்ச பில்டிங்கை தனி விமானம்லாம் சொல்கிறாங்க. அப்படி அவருடைய சொத்து பறிமுதல் செய்யப்படணும். அதுதான் இந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கான காம்பன்சேஷன் நிவாரணமாக வழங்கப்படுதுங்கிற சொன்னோம். 2வது டிமாண்ட். 3வது, இந்த கட்சி தடை செய்யப்படணும், அதன் பதிவு ரத்து செய்யப்படும் சொன்னோம். ஏன் சொன்னோம்னு சொன்னாக்கா, இது தமிழ்நாட்டிலேயே ஒரு மோசமான ஒரு பொலிட்டிக்கல் கல்ச்சரை அவர் தொடங்கி விடுறாரு. இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம், அவர் தான் அரசியல் கட்சியில் விமர்சனம் பண்ணியிருக்கோம். நாங்கள் ஜெயலலிதாவை கூட நாங்கள் விமர்சனம் பண்ணியிருக்கிறோம், மகாமகத்தை பற்றி விமர்சனம் பண்ணியிருக்கிறோம். அதே போல் அவங்க வந்து கல்யாணம்னு சொல்லி, வளர்ப்பு மகன் கல்யாணம்னு சொல்லி அவங்க காவல்துறையை சேர்ந்தவர்களெல்லாம் வந்து எச்சியல் எடுக்க விட்டது என்கிறவர்களை கிரிட்டிக்ஸ் விமர்சனம்லாம் பண்ணியிருக்கிறோம். அப்படி இருந்தது அது. அதுக்கு பிறகு அவங்களே இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் மாற்றிக்கொண்டாங்க. எஸ், ஒரு மிகப்பெரிய தோல்வியின் காரணமாக அதுக்கு பிறகு அவங்களுடைய இதை மாற்றிக்கிட்டாங்க. எது தமிழ் மரபுக்கு, தமிழ் கலாச்சாரத்துக்கு ஒவ்வாது என்று ஏற்கனவே எது க்ளோஸ் ஆயிடுச்சோ அதை இவர் துணிவோட திமிரோட தொடங்குறாருன்னா, அந்த திமிரை, அந்த துணிச்சலை வழங்கியது இங்க இல்ல, அது வடக்கிருந்து தரப்பட்ட துணிச்சல்னு சொல்றேன் நான். அந்த அடிப்படையில் ஒரு திட்டம். எனவே நாங்கள் என்ன சொல்றோம்னு சொன்னா, இந்த கட்சி தொடங்கும் போது ஒரு அனார்கியா, கட்டுப்பட மாட்டேன், எத்தனை வழிகாட்டுதல்கள் கட்டுப்பாடுகள் வேணா கொடுங்க, நாங்கள் அதெல்லாம் கட்டுப்பட மாட்டோம், நீதிமன்றத்துக்கும் கட்டுப்பட மாட்டோம், எதுக்கும் காவல்துறையும் கட்டுப்பட மாட்டோம், மக்கள் தான் அப்படின்னு சொல்லி இந்த ரசிகர்களை உசுப்பேத்தி விடுறதுக்குல்ல, அதுக்காக பேசக்கூடிய வார்த்தை அது. லீகலா தப்பு, அது இல்லீகல். உன்னோட பேச்சு இல்லீகல், நீ மக்களை அசம்பிள் பண்றது இல்லீகல், எல்லாமே இல்லீகல். பேசுகின்ற சிஎம் வந்து என்ன அங்கிள் அப்படின்னு பேசுறது ஒரு டெஃபமேஷன். அது ஆக்சுவலா இது வந்து டெஃபமேஷன், அதாவது அவதூறு, ஸ்லர். இது அவதூறு, இது அவமானப்படுத்துவது. ஒரு சிஎம் ஒரு பொறுப்புல இருக்கவங்கள எல்லா வகையிலும் வயலேட் பண்றாரு, கல்ச்சரை வயலேட் பண்றாரு. அதே போல நீதி பரிபாலனை முறை, அதாவது ஜுடிஷியரி, அதை வயலேட் பண்றாரு, லா அண்ட் ஆர்டர் வயலேட் பண்றாரு. அந்த கட்சியே வந்து டிராவல் பண்றது, கட்சியை இயங்குவதற்கான தகுதியை இந்த வகையில் இழந்து விட்டது. மொராலிட்டி மாரலாவும் இழந்து விட்டது, லீகலாவும் இழந்துட்டு சொல்றேன். எனவேதான் நாங்கள் என்ன கோரிக்கை வச்சோம்னு சொன்னாக்கா, இந்த கட்சியோட பதிவு ரத்து செய்யப்படணும், இந்த கட்சி தடை செய்யப்படணும் என்பது 3வது கோரிக்கையாக நாங்கள் வச்சிருக்கிறோம். அதை நாங்கள் ப்ரெஷர் பண்ணுவோம். அதை இவங்க வேணா ஒரு இன்னைக்கு கடைசியாக பேசியிருக்காரு, என்ன பேசுறாருங்கிறீங்க, என்ன கொள்கை? அவ்வளோ மக்களை கூட்டி வச்சுட்டு சரி பெரியாரை சொல்றாரு, அம்பேத்கரை சொல்றாரு. சரி, பெரியார் என்ன சொன்னாருன்னு தெரியுமா, அம்பேத்கர் என்ன சொன்னார் தெரியுமா? அதை பலரும் நாங்கள் சொல்லிட்டு தான் இருக்கிறோம். சரி, ஓகே, நீ பெரியாரை சொல்வதெல்லாம் எப்பா, பெரியார் என்ன சொன்னாருங்கிறத இந்த பயனுள்ள நம்ம சில பெரியாரிஸ்டுகள் என்று தங்களை சொல்லிக் கொள்பவர்கள் கூட பெரியாரை உயிர்ப்போட வைத்திருக்கிறாரு விஜய் அப்படிலாம் வந்து அவங்களுக்கு முட்டு கொடுக்குறாங்க, கொடுத்துட்டு போட்டோம். சரி, பெரியார் உயிர் பண்ண பெரியாரோட கருத்துக்கள் அதை பற்றி ஏதாவது தெரியுமா? என்னையா பேசுகிற வச்சாலும் அவ்வளோ கூட்டத்தை கூட்டிட்டு சிங்கம் சிங்கிள், அது இருக்கிறது ஜங்கிள், என்னங்க சொல்கிறீங்க அங்கிள்? ஒரு முட்டாள் இந்த ஆளெல்லாம் என்ன மரியாதையாக பேச முடிய மாட்டேங்குது. அப்படி ஒரு கூட்டத்தை, மோசமான ஒரு கல்ச்சர் சொல்கிறேன், ஒரு டீஜெனரேஷன், ஒரு டிமாரலைஸ் பண்ணுறது அப்படிங்கிற வகையில் இந்த கட்சி அது இயங்குவதற்கு தகுதியை இழந்து விட்டது. இது கலவரம் நடத்துவதற்கு மட்டும்தான் தகுதியான கட்சி என்கிற வகையில் தான் அந்த திட்டத்தை அதை திட்டமாக வச்சிருக்கக்கூடியவங்க இந்த கட்சியை வளர்த்து விடுறாங்க. நம்மளை பொறுத்து தமிழ் மக்களுக்கு இந்த கட்சி உகந்தது இல்லை என்கிற வகையில் தான் அது. இறுதியா ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ நீதியரசர் அருணா ஜெகதீசன் தலைமையில் வந்து ஒரு நபர் கமிஷன் வந்து தங்களுடைய ஆய்வை தொடங்கி இருக்கிறாங்க. இந்த ஆய்வினுடைய முடிவு வரட்டும், அதுக்குள்ளார வந்து தாவேகாவினுடைய மாவட்ட செயலாளர்கள், பொறுப்பாளர்கள் வந்து கைது செய்யப்பட்டு இன்றைக்கு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்னும் சில பேர் மீது வழக்கு தொடுத்திருக்கிறாங்க. இந்த சூழல்ல வந்து இன்றைக்கு உரையாற்றிய நடிகர் விஜய் என்ன சொல்றாருன்னா, மிஸ்டர் சிஎம்,
நீங்க வந்து என்ன பழி வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா என்ன பழி வாங்கிக்கங்க, ஆனால் என்னுடைய தொண்டர்கள் மீது கை வைக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதுல நமக்கு என்னன்னு சொன்னா, ஒரு ஒரு அரசு நிர்வாகம், ஒரு முதலமைச்சர் வந்து எப்படி வந்து இன்னொரு கட்சி தொடங்கினவரை எப்படி பழி வாங்க முடியும்? இது நடப்பது எல்லாமே நீதிமன்றத்துல காவல்துறை எஃப்ஐஆர் போடுறாங்க, முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யறாங்க, கைது செய்யறாங்க, நீதிமன்றத்துல வந்து ஆஜர்படுத்துறாங்க. நீதிமன்ற காவல்ல வந்து இப்ப அக்டோபர் 14ஆம் தேதி வரைக்கும் அவங்க காவல் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. இவ்வளவும் ஒரு என்ன சொல்றது, ஒரு சட்டத்தின்படியான ஒரு நிகழ்வுகள் வந்து நிறைவேறி கொண்டிருக்கிற நேரத்துல வந்து ஒரு முதல்வர் வந்து என்னை பழி வாங்குறார் அப்படின்னு சொல்றத எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? அதான் சதி கோட்பாடு எங்க இருந்து தொடங்குது அப்படின்னாக்கா, ஆமா அதான் நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறது அவரே அஃபிடவிட் மாதிரி சொல்லிட்டாரு. அவரு நான் ஏற்கனவே சொன்னபோல இந்த சதி கோட்பாடு என்பது அதான் அவங்க வந்து ஒரு திட்டத்தோட தமிழ்நாட்டில் சாஃப்ரான் காவி வந்து கால் பதிக்கணும் என்கிற திட்டம் இப்படி ஃப்ளாப் ஆயிடுச்சே என்பதுக்காக அவங்க என்ன செய்யறாங்கன்னாக்கா, அரசுக்கு எதிராக அவங்க வச்சிருக்காங்க ஐடி, அதை வச்சுட்டு ஐடி துறைகள் அதை வச்சுட்டு அவங்க பண்ணிட்டு கிடக்குறாங்க. அதை ஆமாம் அதுதான் அப்படிங்கிறத இப்போ அவரே நிரூபிச்சிட்டாரு. என்ன சிஎம் சார் நீங்கள் பழி வாங்கினா என்ன பாருங்கன்னு சொல்லிட்டு சிஎம் தெளிவாக 2 நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு. எங்களுக்கு அதில் வருத்தம். அது அவர் என்ன சொன்னார்னாக்கா, எந்த அரசியல் கட்சிகளும் தன் தொண்டர்கள் இறப்பதை விரும்புவதில்லை. சொல்லப்போனால் மிக நாகரிகமான வார்த்தை அது. ஆனால் அதில் உண்மை இல்லைங்கிறது எங்களோட கருத்து. அது அவர் நாகரிகமாக சொல்லியிருக்காரு. எந்த கட்சியும் வந்து தங்களோட தொண்டர்கள் இறப்பதை விரும்புவதில்லை அப்படின்னு சொன்னாக்கா அதன் பொருள் என்னக்கா, அது ப்ராக்டிக்கலாக இருக்கணும். ஒரு உயிரிழப்பு ஏற்படக்கூடாது. இந்த ஜல்லிக்கட்டில் மிகப்பெரிய போராட்டம் 10 லட்சம் பேர் கூடுனாங்க. அங்கே ஏதாவது உயிரிழப்பு ஏற்படுச்சா, அல்லது நீங்கள் இடையில ஒன்று சொன்னீங்க நகையெல்லாம் கலவான். ரசிகர் கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு எந்த கொள்கையும் கிடையாது. அவன் செல்ஃபோன் அடிப்பான், நகையை பறிச்சாலும் வேற ஆளெல்லாம் கிடையாது. நாங்கள் இப்போ அந்த மருத்துவமனைக்கு போனோம்ல, பல பேர் ஒரு இஸ்லாமிய நினைக்க ஒரு 2-3 பேர் நகையை பிடிச்சி இழுத்ததோட காயம் இருந்தது. ஆமா, அந்த பேஷண்ட்ஸா இருந்தாங்கல்ல அவங்க, அதுல அவங்க சொன்னது நகையெல்லாம் இல்லைங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்த்தோம் நாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. அதனால இது இப்படி ஒரு கூட்டம், அது நகையை பறிக்கக்கூடிய ஒரு கூட்டம் இந்த மாதிரி உள்ளது அது. அதனால அவரு சொன்னார் இல்லையா, தன் சொந்த ரசிகர்களை யாரும் இறக்க விட மாட்டாங்கன்னு சொல்லி. ஓகே, அது கட்டுப்பாடாக ஒரு கட்சியை முறையாக ஒரு கல்ச்சருக்கு நடத்தக்கூடிய கட்சிக்கு அது பொருந்தாது. அதான் நான் சொன்னேன், ஜல்லிக்கட்டுல எந்த களவும் போடல, எந்த திருட்டு நடக்கல, யாரும் பொருள் பறி போணுச்சு சொல்ல, அல்லது ஆண் பெண்கள் இணைந்த இடத்துல எந்த வேற ஹராஸ்மெண்ட்டோ அல்லது அட்ராசிட்டி எதுவும் நடக்கல. ஒரு பெண்ணுக்கு ஒரு டீசிங்னு சொல்றாங்கல்ல, அது மாதிரி எந்த டீசிங்கோ அப்படிலாம் எதுவும் நடக்கல. ஆனா இங்க எல்லாமே நடந்தது அது. அதனால அவர் பொதுவாக அவர் பேசியிருக்காரு. அவர் ஒரு முதல்வருங்கிற வகையில அது வேற ஏதாவது ஆயிடக்கூடாதுன்னு தான் பேசியிருக்காரு அவர். நீங்க அப்படி புரிந்து கொண்டு உங்க கோபத்தை அங்க காட்டிடாதீங்க. ஒரு அமைதி தேவை என்பதற்காக அந்த வார்த்தையை சொல்லியிருக்கலாம், அமைதிப்படுத்துவதற்காக சொல்லியிருக்கலாம். ஆனால் கருத்து என்கிற வகையில் அப்படி கிடையாது. உண்மையிலேயே தன்னுடைய தொண்டனுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்று சொன்னால் நீங்க நாமக்கல்ல இருந்து அவ்வளவு பேரை கூட கூட்டிட்டு இருந்துக்க கூடாது. 12 மணிக்கு வந்திருக்கணும், 7 மணிக்கு வந்துருக்க கூடாது. அல்லது கூடுவாங்கன்னு சொன்னாக்கா அவங்களுக்கு குடி தண்ணீரோ மற்ற சேஃப்டி மெஷர்னு சொல்றோம்ல, அது எல்லாத்துக்கும் நீங்க ஏற்பாடு பண்ணியிருக்கணும். எதுவும் செய்யலைன்னு சொன்னாக்கா, அவர் சொன்னார்ல, எந்த கட்சி தலைவனும் தன தொண்டர்களை சாக விட மாட்டான் என்பது இந்த கட்சிக்கு பொருந்தாது. இந்த கட்சிக்கு பொருந்தாது மட்டும் இல்லை, நான் திரும்பவும் சொல்றேன், இது நிழல் தான். அது அசல் ஆர்எஸ்எஸ்ன்னு சொல்றேன். அதனாலதான் ஓடி சப்போர்ட் பண்றாங்க. அந்த அடிப்படையில அதை திட்டமாக கொண்டவர்களுக்கு உயிரிழப்பை பத்தி கவலை இல்லையே. ஒரு கலவரம் நடந்துச்சுன்னா அதன் மூலமா மக்கள் ஒரு போலரைசேஷன் ஆகும், மக்கள் பிளவுபடுவார்கள், அது வாக்குகளாக மாறும் என்பது அவர்கள் கண்ணோட்டம். சொன்னாக்கா அந்த கட்சியெல்லாம் உயிர்களை பற்றி கவலைப்படுவாங்களா என்ன? அதுதான் மணிப்பூரில் நடக்குது. அதனால எதுக்கு சொல்ல வரனாக்கா, அப்படி யோசிக்கக்கூடிய தமிழக முதல்வரையே இவர் சிஎம் சார் என் கோவம்னாக்கா ஏன் மேல அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா. அது ஒரு பக்குவம் உள்ள, ஒரு பெருந்தன்மை உள்ள, அல்லது சமூகத்தின் மீது அக்கறை உள்ள ஒரு முதல்வருடைய அல்லது ஒரு கட்சி தலைவருடைய ஸ்டேட்மெண்ட். இவருடைய ஸ்டேட்மெண்ட் கடைசியாக கொடுத்துருக்குது அப்படி கிடையாது. இப்பவும் பொறுப்பு இல்லாம ஒரு கான்ஸ்பிரசி தியரி இவரே தான் ஸ்ப்ரெட் பண்றாரு. இது ரொம்ப மோசமானது, கண்டிக்கத்தக்கது. கரூரில் நடந்த பெரும் துயரம் தொடர்பாக நேரில் சென்று கலாய்வு செய்து நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட தோழர் கோவன் அவர்களுக்கு அங்குசத்தின் சார்பில் நன்றியை தெரிவிக்கிறோம். வணக்கம். அங்குசத்திற்கு நான் சார்ந்திருக்கின்ற மக்கள் கலையில கழகத்தின் சார்பாக நன்றியும் வணக்கம்.